Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழகத்துல 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 2025 இப்போ ஏஐ உடைய பேப்பர் வேல்யூஷன் சிஎஸ் உடைய பேப்பர் வேல்யூஷன் டே 9க்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி +1க்கான ரிசல்ட் ரிலேட்டாகவும் ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் முடிவடைஞ்சிருக்கு. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி +1 மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து அன்அஃபிஷியலாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்க்கான மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் முன்கூட்டியே +1 ரிசல்ட் +1 விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்துள்ள நிலையில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தேதிக்கு பதிலாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியே +1க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிப்டு ஹிந்தி தெலுங்கு மராத்தி கன்னடா குஜராத்தி இந்த மாதிரி மொழி பாடங்களுக்கான மதிப்பெண்கள் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து இருக்காது. மறுபடியும் ரீஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மே 2 அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா +1க்கான மார்க் அப்டேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் பட்சத்தில் முன்கூட்டியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுவிட்டது. எப்போனா நேற்றைய தினமே ஏப்ரல் 30ஆம் தேதி வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரங்கள் பள்ளிகள் மற்றும் மாவட்ட வாரியாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே கொடுத்த அப்டேட் பிரகாரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆக வேண்டியது வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகலை. 20ஆம் தேதி மறுபடியும் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 30ஆம் தேதி வரைக்கும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மார்க் அப்லோடிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி நேற்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மே 5ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டே ஏப்ரல் 30ஆம் தேதி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் +1ல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45% வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் மூலமாக உங்களுடைய மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் முன்கூட்டியே +1க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் +1 வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணும் பட்சத்தில் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ என்ன பரிந்துரை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் லிபரலாகவே வந்து வேல்யூ பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு யாரும் வந்து +1ல் ஆர்வம் காட்டி வந்து படிக்க மாட்டாங்க. ஏன்னா 10th படிச்சுட்டு மறுபடியும் +1 பப்ளிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணிடுவீங்க. அதுவும் எழுதியிருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுறவங்க ஏதாவது 1 மார்க் 1/2 மார்க் அப்படின்னு போட்டு பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது +1க்கு லாஸ்ட்டாக ஏப்ரல் 30ஆம் தேதியோட பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏப்ரல் 30லேயே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜுக்கான மார்க் அப்டேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழ் இங்கிலீஷ் ஆகட்டும் சென்டம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. மேக்ஸில் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயாலஜியில் சென்டம் மார்க் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கொஷின் டஃப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பியூர் சயின்ஸ் பாட்னி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 50லேருந்து 70 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டம் மார்க் வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜுவாலஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் 11th இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க.
ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி தமிழ் இங்கிலீஷ்க்கான மார்க் அப்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து சென்டர் மார்க் வந்து எடுத்திருக்காங்க, லாங்குவேஜஸில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 சப்ஜெக்ட்லேயுமே மார்க் வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்களா. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா 4 சப்ஜெக்டில் 99, 98 இந்த மாதிரி எடுப்பாங்க. இன்னும் ஒரு சில சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80, 70 இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அதனால் அகெயின் ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிசல்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து தவறு நடந்துடக்கூடாது, தேர்வுத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி அகெயின் ஒரு டைம் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் ஆன்லைன் மோடில் மார்க் அப்லோடிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கான மதிப்பெண்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயுமே அதான் சொல்லியிருக்காங்க, முன்கூட்டியே +1 ரிசல்ட், +1 விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்த நிலையில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தேதிக்கு பதிலாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சேம் அதே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்க ராசி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் +1க்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா +1 ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படா ரிசல்ட் வரும்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருப்பாங்க. அவங்க +2 வந்து சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் +1க்கும் சீக்கிரமாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. கல்வித்துறை வட்டாரங்கள்ட்ட இந்த அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. சரிதான் அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக வீடியோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்க ராசி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் 11th ரிலேட்டடாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்க ராசி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்டேட்டு. தேங்க்யூ.